மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பில் கூடுதல் நடவடிக்கையும் அவர்களுக்கான கல்வியை வரையறை செய்யும் சிறப்பு கல்விக் கொள்கையும் தேவை என்கிறார் மாற்றுத்திறனாளியான தீபக். செய்தியாளர் ராஜ்குமாரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு குறித்து நம்முடைய பேசுவதற்காக மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்காக போராடி வரக்கூடிய டிசம்பர் 3 இயக்கத்தின் தீபக் நம்மோடு இருக்கார். நாம் அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். அரசு துறையில் 3% முழுமையாக இடஒதுக்கீடு பின்பற்றாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்லை, 3% இடஒதுக்கீடு என்பதே நிறைய குழப்பத்துக்குள்ளாக இருக்குது. அந்த சட்டத்தில் 3% இடஒதுக்கீடு என்பது 100க்கு இல்லை. 100க்கு இல்லாமல் 3%ன்றது மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களிலிருந்து எழும்புகின்ற காலி பணியிடங்கள் தான். அப்போ 100 பணியிடங்களில் 10 பணியிடம் தான் ஊனமுற்றோரால் வேலை பார்க்க முடியும்னா அந்த 10லேருந்து வரக்கூடிய வேக்கன்சியில் 3% தான். ஸோ அப்போயே முதல்ல முக்கால்வாசி கம்மியாகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டருங்கிறது நிர்வாக சீர்திருத்த துறையால் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் எந்த பணியிடம் யாருக்கு என்பதை என்ற ஒரு விஷயம் சரியாக சொல்லப்படலை. அதனால ஒரு குழப்பம் வருது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10A1 அதாவது டெம்பரரியில் இருக்கக்கூடிய மாற்று மக்களை கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதில் இந்த 3% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவது இல்லை. அதுக்கடுத்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்களுடைய அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் 8000 பணியிடமும் மாநில அரசாங்கத்தில் 170லேருந்து 190 பணியிடங்கள் தான் கண்டறியப்பட்டுள்ளது. ஆக இது சரியான அளவில் கண்டறியப்படலை, சரியான அளவில் இது பின்பற்றப்படலை. அதற்குண்டான காரணிகள் பார்த்தீங்கன்னா அது அலசப்படலை. தலைமைச் செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி அதை சரியாக ஒரு மாதத்துக்கு ஒருக்க அது பார்க்கல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் இந்த 3% இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கும் காணல் நீராக இருக்குது. அரசு அதிகாரிகள் இதில் எந்த வகையில் கவனம் செலுத்தணும்? அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்டி ஹையர் லெவல் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி மாதத்துக்கு ஒரு தடவை கூடணும். ரெண்டாவது, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கி நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ், எங்களுக்கான எதுவும் நாங்கள் அல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ எங்களையும் உள்ளடக்கிய கமிட்டி தான் ஹையர் லெவல் கமிட்டியாக இருக்கணும். இல்லை ஒருங்கிணைப்பு கமிட்டியும் வேலை பார்க்கறதில்ல. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகள் பணி செய்யக்கூடிய காலி பணியிடங்களை நீ உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற மாதிரி அதனுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஒரு சரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அது நடத்தலை அப்படின்னா அது ஃபில்லப் ஆகாத அந்த அதிகாரி தண்டிக்கப்படணும். கல்வி பயிற்சி முறையில் இதுக்கான என்ன மாதிரியான மாற்றங்களை இன்னும் மேம்படுத்தும்? கல்வி பயிற்சி முறையில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கல்வி கொள்கை நம்மக்கிட்ட இல்லை. ரெண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடங்கிய கல்வி எங்கே தொடங்குகிறது, சிறப்பு கல்வி எங்கே முடிகிறதுங்கிற பார்வை நமக்கு இல்லை. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் எல்லா படிப்பையும் படிக்கணும், அவங்களை கழிச்சு கட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அதிகாரிகளுக்கு வரணும். அதை கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தணும். ஒருங்கிணைந்த கல்விக்கான முயற்சி அவர்கள் சரியான அளவு எடுத்துக்கணும். படிப்பு ப்ராசஸை உள்ளடங்கிய கல்விக்கான ப்ராசஸை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய